இந்த பென்சில் இப்படி பண்ணுவாருன்னா நினைச்சு கூட பாக்கலையே. அவ வாரான்னு சொல்லும் போதே சந்தோஷப்பட்டாரு. அப்பவே நான் உஷாரா இருக்கணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்திருக்காது. என்னமோ கல்யாணம் வரைக்கும் போயிட்ட மாதிரில பேசிக்கிட்டியாவே. அவருக்கு ஆசை இருக்கான், அவளுக்கு ஆசை இருக்கான், இவளுக்கு ஆசை இருக்கான். பென்சில்கிட்ட போய் கேட்டா மறைச்சிருவாரு, நம்மள நம்ப வச்சிருவாரு. ஒத்துக்கிடவே மாட்டாரு, எல்லாத்தையும் மறைச்சிருவாரு. அதனால இந்த பென்சில் இன்னைக்கு வீட்டுக்கு வருவாருல, அப்போ அவருக்கு தெரியாம நம்ம ஒளிஞ்சிருந்து பார்த்து கண்டுபிடிச்சே ஆகணும். மேனிக்குள் காற்று வந்து இந்த டோப்ஸ் தங்கச்சிக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கா? மெல்லத்தானாட கண்டே. ஓஹோ, காதல் பாட்டு பாடி ஆடியாவளோ? மங்கைக்குள் காதல் வெள்ளம் ஆடுவாடியே ஆடுவா. என் புருஷனுக்காக தான் அந்த பாட்டு வருது. கங்கை போல் ஓட கண்டேன். சரி, பாட்டு பாரு பாட்ட. இன்பத்தின் எல்லையா. என் புருஷன் கொஞ்சம் அழகா இருக்காரு, அதுக்கு இப்படியே ரெண்டாம் தரமா வரைக்கும் அலையணும்? இல்லையே இல்லையே. சரி, வெக்கமா இல்ல? அந்தியும் வந்ததால் பாடிய பாட்ட பாரு. தொல்லையே தொல்லையே. கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருந்துட்டு ஆட்டத்தை பாரு. காலம் தோறும் என் அழகு என்ன, என் ஹைட் என்ன, என் வெயிட் என்ன கேட்க வேண்டும். இந்த பென்சிலுக்கு நான் தான் ஜோடி கரெக்டா இருப்பேன். காலம் தோறும் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிள்ளையே இருக்குது. கேட்க வேண்டும். அது தெரிஞ்சிருந்தமா அவரை நினைச்சு நினைச்சு இப்படி பாடியது. பருவம் என்னும் கீர்த்தனம் இது மட்டும் உண்மைன்னு எனக்கு தெரியட்டும். பாட 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 இவளையும் அவரையும் சும்மா விட மாட்டேன். பாட சின்ன சின்ன வண்ண குயில். இந்த வீட்டுக்குள்ள இருந்தாப்புல நுழையும் போதே சந்தேகப்பட்டேன். இப்பதானே எல்லாம் தெரியுது. கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா பாத்துக்கிடி. சின்ன சின்ன வண்ண குயில். யாரோ வர மாதிரி இருக்கு. ஓஹோ, பென்சில் தான் வருதோ. என்ன எழுதுதுன்னு பாப்போம். கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. ஹாய் சரோக்குட்டி. மாமா, என்னது இது? இந்த பென்சில் சருக்குட்டிங்காரு. அவ மாமா கோமாங்க. சரி, இவளுக்குள்ள இருக்கிறது உண்மைதான் போல இருக்க. என்ன சரோக்குட்டி, பாட்டு பாடி ஆடிட்டு இருக்கியா? ஆமா மாமா, போர் அடிச்சிட்டு இருந்தா பேசக்கு யாருமே இல்ல. நீங்களே இப்பதான் வரியா, அக்கா உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓஹோ, அப்போ என் புருஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த பிஐ குட்டி. சரக்குட்டியாம்ல சரக்குட்டி. இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. அப்படியே மாமா, சரி சரி பரவாயில்ல. சரி, இதெல்லாம் நான் சொல்லணும்டி, நீ எதுக்கு சொல்லியா? முட்டை மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் கேப்பா போல. போய் பிரஸ் ஆயிட்டு வாங்க மாமா, பேசுவோம். பேசுவா பேசுவா. என் புருஷனை இதுக்கு மேல வெளியே விட்டா தானே பேசுவா. பாத்துக்கிட்டே உங்களோட கையும் களமா பிடிக்க. பாய் சரோக்குட்டி. பாய் மாமா. சரி, இந்த பென்சில் என்ன ஊற விட்ட போறான். இந்த ரூமுக்குள்ள போறதுக்கு பாயி தலைவன்ல இப்ப ரொம்ப அவசியம். பாய போடுறிய பாயி, இனி எப்படி பாய் போடுறிய நானும் பாக்கேன். ஹாய் சார் குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது சார் குட்டியா? இந்த ஆளுமா? குட்டியா இருக்கிறதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு போல இருக்க. அண்ணன் தம்பி வளைச்சு வளைச்சு குட்டி குட்டின்னு கொஞ்சிட்டு போறானுவ. அவளை பார்த்தா என்ன பப்பி குட்டி மாதிரியா தெரியுது. சரி, இப்படி சுவாதிக்கானுல நம்மள. இப்போ அவன் கொஞ்சினது உண்மையா, இவர் கொஞ்சினது உண்மையா? ஐயோ, கன்ஃபியூஸ் பண்ணிட்டானுல பேதி இருப்பானுவ. இந்த ஆளு பெரிய மனுஷன் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், இவருமா? சர்க்குட்டி, மாமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், அப்புறமா பேசுவோம். சரி மாமா. இப்போ அந்த குரங்குட்டி எல்லாத்தையும் எதுக்கு பிடிக்குன்னு தெரியலையே. துர்கா, துர்காமா. பெரியம்மா. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு உட்காந்துக்கிறியா? வாமா சாப்பிடவா. உனக்காக பெரியம்மா பிரியாணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். பிரியாணியா? பெருசு இல்லையா பெரியம்மா? ஏம்மா உனக்கு பிரியாணி பிடிக்காதோ? இல்ல பெரியம்மா. வாமா சாப்பிடலாம், சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கும். பெரியம்மா நல்லா ருசியா சமைச்சு வச்சிருக்கேன். சிக்கன் குழம்பு இருக்கு, மட்டன் கூட்டு இருக்கு, மீனும் பொரிச்சு வச்சிருக்கேன். உனக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடுவா. பெரியம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிடட்டுமா? ஏம்மா பசிக்கலையோ? ஆமா பெரியம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரிம்மா, அப்ப நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு மூடி வைக்க வந்து சாப்பிட்டுக்க.
தேவையானதெல்லாம் நல்லா எடுத்து போட்டு சாப்பிடணும்னு. சரி பெரியம்மா. பெரியம்மா என்ன பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு சிக்கன் மட்டன் மீன் எதுவுமே பிடிக்காது. நான் இப்ப என்ன பண்றது? அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது. ஆசையா சமைச்சிருக்காங்க. சாப்பிடலன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. அவங்க மூடி வச்சுட்டு போற அளவு அப்படியே இருந்தா காலையில பார்த்து எப்படியோ வருத்தப்படுவாங்க. அதுக்காக எல்லாத்தையும் தூரையா கொண்டு போய் கொட்ட முடியும்? அதுவும் தப்பு. சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாது. என்ன பண்ணலாம்? பேசாம அவருக்கு கொண்டு போய் கொடுத்துடலாமா? அதுதான் சூப்பர் ஐடியா. அவரு சாப்பிடுவாரு. சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. பெரியம்மாவும் கஷ்டப்பட மாட்டாங்க. சூப்பர் ஐடியா. அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும். கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். வீட்டுல யாராவது இருக்கீங்களா? உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன துர்கா? அது எங்க பெரியம்மா இத கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னது? அதுவா பிரியாணி. பிரியாணியா? நான் வந்திருக்கேன்னு பிரியாணி செஞ்சாங்களா, அதான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன உனக்கு கொடுத்தது எனக்கு கொண்டு வந்தியா? இல்ல இல்ல, நிறைய இருக்கு. என்ன சொல்ற துர்கா, நீ சாப்பிடலையா? நான் சாப்பிட்டேன். அம்மா என்ன பிரியாணி? அதுவா தெரியல. அப்போ நீ சாப்பிடல. இனிதான் சாப்பிட போறேன். இந்தாங்க வாங்கிக்கங்க. சரி துர்கா. நான் கீழே போறேன், நீங்க சாப்பிடுங்க. இரு துர்கா, எங்க வீட்டுல சாப்பிட்டு போலாம். நீ கொண்டு வந்த சாப்பாடு நாங்க சாப்பிட்டாச்சுன்னா எங்க வீட்டுல செஞ்ச சாப்பாடு வேஸ்டா போயிரும்ல. வா சேர்ந்தே சாப்பிடலாம். ஐயோ வேண்டாம், நான் இத குடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. தேங்க்ஸ் துர்கா. நான் போறேன். போறேன்னு சொல்லக்கூடாது துர்கா, போயிட்டு வரேன்னு சொல்லணும். போயிட்டு வரேன். துர்கா அப்படின்னா எனக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்தாளா, இல்ல அவளுக்கு கொடுத்தது எனக்கு எடுத்துட்டு வந்தாளா? இவ்வளவு இருக்கு, அப்படி என்ன இருக்கும்? திறந்து பார்க்கலாம். ரோசா, ஏல ரோசா, என்னத்த? ஏல உன் தங்கச்சி குசுப்பேங்க இங்க தத்தி இருக்கா? குஸ்பு, அத்தை கூப்பிடியா வா. என்னத்தே? ஏல இன்னைக்கு நம்ம உங்க குழந்தைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்படியே தேய், பொண்ணு பார்த்துட்டீங்களோ? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணுதானா? யாருக்கு? நம்ம அன்னபூர்ணி இருக்கல, அவ மாவா யாமினியை தான் கேட்க போறோம். அப்படியே தேய், யாமினினா சூப்பரா இருக்குமே. ஆமா தேய், யாமினி ரொம்ப அமைதியான பிள்ளைதான். அவளை கட்டி வைங்க. நம்ம வீட்டுக்காக வந்தானா ஒரு சண்டை சச்சரவு இருக்காது. நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருப்போம். அப்படியே உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆமா தேய். சரில, அப்ப அன்னைக்கு போய் அன்னபூர்ணிட்ட பொண்ணு கேட்டுருவோம். சரித்தே, எப்ப போறோம்? இப்போ உடனே கிளம்ப வேண்டியதுதான். வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டீல்ல? ஆமத்தே முடிச்சாச்சு. சரில, அப்ப போய் கிளம்புங்க. செல்லம்மா, ஏம்மா செல்லம்மா. என்னம்மா? ஏல அன்னைக்கு உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம். தம்பிக்கா? எந்த தம்பிக்குமா? எந்த தம்பிக்கு முதல்ல பாப்போம்? பெரியவனுக்கு தான். ஆனந்துக்கு நம்ம யாமினிய பொண்ணு கேட்கலான்னு பார்த்தேன். அப்படியாம்மா? ஆமாடா, சீக்கிரமா போய் கிளம்பு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். எத்தி, சின்னத்த வீட்டுல யாரையும் கூப்பிடலையா? கூப்பிடணும்ல. நீ போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துரு ரோசா. நான் உங்க மாமாட்ட சொல்லிட்டு கிளம்பி. சரித்தே. எனக்கு குசுப்பு போய் சீக்கிரமா கிளம்பு. அப்புறம் தட்டுல தேங்காய் பழம் பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க. சரித்தே, உங்க மகனை கூட்டிட்டு போண்டாமோ? யார மாப்பிள்ளைய சொல்றியோ?
அம்மா யாருக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? ஐயோ வாட்ட சொல்ல மறந்துட்டனே. உங்க அண்ணனுக்கு யாமினி பொண்ணு கேட்க போறீங்க. என்னமா சொல்றீங்க? யாமினியவா? ஆமாப்பா, ஆனந்துக்கு பொண்ணு பார்க்கணும்னு உங்க அப்பா சொன்னவே. அதான் அவ தங்கச்சி பிள்ளையே கேட்கலான்னு பார்த்தேன். நல்ல பிள்ளையா இருக்கல்ல, எங்க வந்து இருந்த நீனு பார்த்தல. ஆமாமா. ஆமா, அஞ்சலி அக்காவுக்கு மாப்பிள்ள பாத்தீங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலையா? ஏய், அவ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால அடுத்து உனக்கு தான் பொண்ணு பார்க்கணும். அம்மா எனக்கு பொண்ணு பார்க்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுங்கம்மா. நீங்களே போய் அந்த பொண்ணைய பார்த்து பேசி முடிச்சிடாதீங்க. அப்படின்னா என்னைய சொல்லியா? அம்மா அண்ணனுக்கு போய் முதல்ல பொண்ணு பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறமா சொல்றேன். சரிப்பா. அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போற நீனு வாரியா? இல்லம்மா நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரிப்பா சரி. சின்னத்த சின்னத்த என்னம்மா? வா வந்து உட்காரு. இருக்கட்டும் சின்னத்த. என் குழந்தனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதுக்கு அத்தை உங்களையும் நெட்ட மாதிரியும் சரோஜாவையும் கூட்டிட்டு வச்சனவன். குழந்தனுக்கு யாருக்கு? ஆனந்துக்கு? ஆமா சின்னத்த. என்ன திடீர்னு பொண்ணு பார்க்க கிளம்பிட்டாவே? ஆமா, பொண்ணு யாரு? வேற யாரும் இல்ல, நம்ம யாமினியை தான் பொண்ணு கேட்க போறோம். யாமினியவா? அன்னபூர்ணி கேட்டுதாரன்னு சொன்னாலக்கா. என்ன கேட்கலத்தே என்பதை கேட்க போறோம். அப்படியே அவ கேட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுக்கு சின்னத்த அப்படி சொல்றிய? இல்ல, அன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஆனந்துக்கு சீக்கிரம் பொண்ணு பாருங்கன்னு சொன்னா. என் வீட்ல 2 பிள்ளைகள் இருக்கு, கேட்டு தரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அப்படி ஒண்ணுமே இது வரைக்கும் அவ சொன்ன மாதிரியே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு இஷ்டம் இல்லன்னு தான் தோணுது. நான் அக்கா கிட்ட அப்பயே மெதுவா வேணா கேட்டு பார்க்கேன்னு சொல்லியிருந்தேனே. எதுக்கு இப்ப இப்படி அவசரப்பட்டுட்டு போறாவே? இல்லத்தே, அதே மாமா தான் ஏதோ சொன்னாவலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடியணும்னு சொல்லிருப்பாவ போல. அதனாலதான் உடனே பொண்ணு பார்க்க போறவ. அப்படியா? பெரியவர் சொல்லியிருந்தா ஏதாவது விஷயம் இருக்கா? அதே காரணம் இல்லாம சொல்ல மாட்டாவல்ல. சரி சரி, நீங்க போய் கிளம்புங்க, என் மருமகளை கூட்டிட்டு வாரேன். சரி தே, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, உடனே கிளம்பணும்னு சொன்னாவே. சரி சரி, உடனே வாரோம். எதுக்கு இப்ப அங்கவே உளியாவன்னு தெரியலையே. ஏட்டி மருமகளா, பொண்ணு பார்க்க போணுமா? சீக்கிரமா கிளம்புங்க. பொண்ணு பார்க்க போணுமா? யாருக்கு? நீ எதுக்கு இப்ப சாக்காய் வந்து நிக்காம ஏத்தி இருப்பா? இல்லத்தே, நம்ம வீட்டுல யார் மாப்பிள்ள இருக்கா பொண்ணு பார்க்கறதுக்கு? ஆடச்சே, அதான் என் மருமகளை வார வைக்க 2 பேரும் வந்து உட்கார்ந்திருக்கீல்ல. வேற யாருக்கு இந்த வீட்டுல பொண்ணு பார்ப்போம்? பெரியவர் வீட்டுல தான் ஆனந்துக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா? அப்படியே தேய், பொண்ணு யாரு? வேற யாரும் இல்ல, நம்ம யாமினியை தான் கேட்க போறாங்களா. அதுக்கு தான் அக்கா நம்ம கூப்பிட்டு விட்டுருக்காவ. சீக்கிரம் கிளம்புங்க போவோம். சரி தேய். என்னது இது? அத்தை நம்பர்ல இருந்து போன் வருது. அப்படின்னா நம்ம ஆள் தான் பண்றா. அவ மனசுக்குள்ளே நான் போயிட்டேன். என்னன்னு கேப்போம். ஹலோ அத்தை, ஊருக்கு போயிட்டீங்களா அத்தை? நல்லா இருக்கீங்களா? அத்தையா? மச்சான், நான் தான் பேசுறேன். மச்சானா? எங்க அத்தைக்கு ஆம்பளை பையன் யாரும் இல்லையே, 2 பொம்பளை பிள்ளைகள பெத்து வச்சிருக்காவ. மச்சானி கூட ஒருத்தன் இல்லையான்னு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. மச்சான், நான் தானா? பேர் இல்லையா? யாமினி தான் பேசுறேன். நான் வச்சிருக்க போனேன். ஐயோ, வைக்கிறதுக்காக போன் போட்டா? இல்ல மச்சான், நீங்க பான் போடுவியான்னு கேட்டியல்ல, அதான் எங்க அம்மா போன எடுத்துட்டு வந்து போட்டேன். ஓஹோ, நான் கேட்டதுனால போட்டா. அப்போ உனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல? அப்படிலாம் இல்ல, இஷ்டம் தான். என்னது இஷ்டம் தானா? இல்ல இல்ல அப்போ இஷ்டமா இல்லையா? மச்சான், அதை விடுங்க. நீங்க தானே பான் போடுவியான்னு கேட்டிய, அதான் பான் போட்டிருக்கேன் மச்சான். மச்சானே, ஐயோ, அத்தை வந்துட்டு அவளை என்ன நினைச்சாலும் தெரியலையே. அவளை யாசாம இருக்கணும். அவளே முதல் முறையா இன்னைக்குதான் எனக்கு போன் பண்ணா. ஒரே நாள்ல மாட்டி விட்டோமே. நம்ம திருப்பி போன் பண்ண முடியாது. அங்க என்ன நடக்கும் தெரியலையே. அவ என்ன எப்ப போன் பண்ணுவாளோ? அம்மா, ஊர்ல இருக்கவல்ல மச்சான், அவையதான் போன் பண்ணாவ. இல்லம்மா, கட் பண்ணிட்டாங்க. சரிம்மா, அம்மா ரேஷன் கடைக்கு போயிருக்கு. நீ அப்பாக்கு கஞ்சி எடுத்து வச்சிட்டு வந்து குடிச்சு வந்துறியா? சரிம்மா. போன் பண்ணா எடுத்துக்கோமா. வேண்டாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. நான் அப்பாக்கு கஞ்சி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போ போ போ. ஐ, போன்ல பேசிவிடு. அப்ப சரி, நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும்.
அந்த சுப்பிரமணி இதோடு தொலைஞ்சான். இதுக்கப்புறம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணன் கண்டிப்பா அவனை வேலையை விட்டு துரத்திடுவாரு. என்ன பார்த்தா போட வாடான்னு சொல்ற? உனக்கு சூப்பரான ஆப்பு வச்சிருக்கேன்டா. எதுக்குடா என்னை பகைச்சுக்கிட்டோன்னு நினைக்க போற பாரு. உனக்கு பார்க்க கிறுக்கல் மாத்தாண்டா தெரியும். ஆனா நான் ஒருத்தனோட தலையெழுத்த மாத்தி எழுதிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். டே அஸ்வினு, வெளியே போய் நின்று யாராவது வராங்களான்னு பாருடா. உன்னை வெளியே தான் நிக்க சொன்னேன், எதுக்குள்ள வந்தா? அந்த சுப்பிரமணிய இந்த வேலையை விட்டு துறக்கிறதுக்கு ஏதோ ஐடியாவை யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அதான் இந்த கணக்கு நோட்ல நம்பர்ஸ் எல்லாம் அதிகமா போட்டு அவனை மாட்டி விடலான்னு பாக்குறேன். ஆமாண்டா, 5000 இருக்க இடத்துல 50,000 போட போறேன். 10,000 1 லட்சமாக்க போறேன். அவன் அண்ணன் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்க போறான். அவன மாதிரி எனக்கு கையெழுத்து தானே எழுத தெரியாது, 0 எக்ஸ்ட்ரா போடலாம்ல. என்ன முட்டா பசங்க நோட்லயே கணக்கு எழுதிட்டு இருக்கானுங்க. இது எனக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. இத வச்சு அந்த சுப்பிரமணிய வேலையை விட்டு துரத்துறேன் பாருடா.